எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லோரும் சூப்பராக வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்ற கிளிப்பிங்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ முன்னாடி நாளே நம்ம நல்லா பூஜை ரூமை க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த வாட்டி ரொம்ப திருப்தியாக முன்னாடி நாளே ப்ரிப்பரேஷன் வந்து க்ளீனிங் வேலையில் இருந்தது. ஸோ அழகாக எல்லாத்தையும் தொடச்சி எல்லா சாமியும் நல்லா அழகாக க்ளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அமக்கலமாக வந்து ரெடியாகி நல்லா பலன்னு ஷைனிங்காக ரெடியாகி உட்காண்ட்ருக்காங்க. மனசு திருப்தியாக இருந்தது. அது ஒரு ப்ளஸ்ஸு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா? ஸோ அழகாக ஒரு மல்லிப்பூ வச்சுட்டு அழகாக விளக்கு ஏற்றிட்டு விநாயகரை முன்னாடி நாளே கும்பிட்டுட்டோம். அப்பா நல்லபடியாக உன்னை வந்து கும்பிடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வத்தி ஏற்றி வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர், அதாவது முன்னாடி வருஷமே நம்ம விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அமக்கலமாக கொண்டாடிட்டு இருந்தோம். அதை நிறைய பேர் பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிள் தான், ஏன்னா வந்து பல்வேறு காரணங்கள். பட் ஆனாலும் நம்ம வந்து குறை வைக்கக்கூடாது விநாயகருக்குன்றதுக்காக. அழகாக எண்ணெய், சீக்காய், மஞ்சள், விபூதி, சந்தனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கூடவே இந்த பாருங்கள் பூ எல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆனால் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தோம் லாஸ்ட் இயர். ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். இந்த வருஷம் வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு டயலமோலே இருந்து நம்ம வந்து பண்ணோம். ஏன் அப்படி டயலமோலனா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய கோஆப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும். அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ தனியாக நம்ம செய்யணும். எங்கள் மாமியார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய சப்போர்ட் நம்ம ஹஸ்பண்ட் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் இப்படியோ பண்ணியாச்சு. எப்படியோ விநாயகர் வந்து ஒரு புஷ் பண்ணி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிட்டாரு. ஸோ முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா, நான் போன வருஷம்லாம் வந்து பந்தல்லாம் போட்டு ரொம்ப அமக்கலமாக பண்ணியிருந்தேன். நிறைய ப்ரிப்பரேஷன் அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் கிடச்சிது எனக்கு. இந்த வருஷம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் விநாயகருடைய அருளாசினால் அந்த டைமில் எனக்கு க்ளீனிங் வேலையை முடிக்க வச்சிட்டாரு. ஸோ அதில் ஒரு மன நிறைவு. சுத்தமாக இருந்தாவே எல்லாருக்கும் ஒரு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு மன அமைதி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு மன அமைதியை முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பெருசாக நான் எதுவும் யோசிக்கல ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்திக்கு. என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பில்லர் வந்து இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான். பட் ஆனாலும் என்னுடைய விநாயகர் எப்போவுமே எனக்கு ஒரு செல்ல விநாயகர். அதனால் நான் அவரை எப்போவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எது வந்து ஒரு தடங்களோ வந்தாலும் விநாயகர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாரு. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தடங்களாகிட்டே இருந்ததுன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து ரொம்ப அமக்கலமாக வந்து வச்சுருப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவோட எண்ணத்தோட நம்ம வந்து நாட்களை நகர்த்தி கொண்டு போகணும். ஏன்னா பாசிட்டிவாக நம்ம இருக்க தான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம என்னென்ன அபிஷேக பொருள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்மளுடைய பர்த்டே, ஆக்சுவலி விநாயகருக்கு பர்த்டே இல்லைங்களா இன்றைக்கி? ஸோ நம்மளுடைய பர்த்டே இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய விநாயகருக்கும், நம்ம வீட்டில் இருக்க விநாயகருக்கும் அழகாக எண்ணெய் தேய்ச்சி சீக்கா போட்டு அவரை வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அபிஷேக பொருளாக 1 by 1 நம்ம பண்ணலாம். என்னுடைய வீட்டில், அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் விநாயகர் மண் விநாயகர் விற்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன கடவுள் வந்து இது உனக்கு, இதை நீ பெஸ்ட்டாக பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி விநாயகர் வாங்கி வச்சு பழக்கிறவங்களாம் அவங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க, அவ்வளோதான். பட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்ந்து பார்த்து ரொம்ப அமக்கலமாக செலிப்ரேட் பண்ணி அம்மா ஓடி ஆடி எல்லாம் செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சும்மா கட்டி போட்டுட்டு அதே மாதிரி இருக்க முடியல. ஸோ அதனால் நம்மளுடைய திருப்திக்கு, மனசு திருப்திக்காகவும் விநாயகரை நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வழிபட்டுட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அவரை வந்து சிம்பிளாக விட மனசு வரல. என்னதான் நம்ம விட்டுடலாம் போதும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவரும் நம்மளை விட மாட்டார். நீ செய், உன்னால் முடியும், இதுக்கு மேலே உன்னால் முடியும்னு சொல்லிட்டு செய்ய வச்சுருவார். ஸோ ரொம்ப ஸ்வீட் அவர். ஏன்னா நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, விநாயகர் வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டு. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து காமிச்சிட்டே இருப்பார். இந்த வருஷத்தோட குட்டி விநாயகர் பாருங்கள், எங்கள் வீட்டில் அழகாக வந்திருக்காரு. இது ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஆர்ட்டு அதெல்லாம் செய்ய தெரியாதுங்க. ரொம்ப வந்து ஆக்சுவலி எனக்கு பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி குட்டி சின்ன வேலைலாம் செய்ய மாட்டேன். பூ கட்டுறதே வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி கைவண்ணம் சின்ன வேலைலாம் செஞ்சேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒன்ஸ்
நம்ம ஒரு மனசு, அதாவது முழு மனசோடு இறங்கிட்டோன்னா வராதது கூட வந்துரும்னுவாங்க. இந்த மாதிரி எனக்கு இது வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய விநாயகர் அழகழகாக ரொம்ப அழகாக ரொம்ப பயங்கரமாலாம் செஞ்சுருந்தாங்க. நான் ஒரு 3 கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், அதாவது 3 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் விநாயகருக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு நினச்சிட்டேன். நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் அவருக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் தான் நம்மளை பண்ண வைக்கிறாரு, அதுதான் ஒரு விஷயமே. பட் இது பண்ணுறதால எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளோ அழகாக அம்சமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் விநாயகர். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். மஞ்சள் பிள்ளையார் அழகாக வந்து குட்டி விநாயகர். இந்த 2025 எங்கள் வீட்டு குட்டி செல்ல விநாயகர் இவர் தான். ஸோ அடுத்தது பாருங்க நம்ம தேன் அபிஷேகம். நான் இது அபிஷேக பலன்லாம் கூட நான் லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் அதே மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணலை. இந்த வருஷம் இதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். 3 பழம், ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு. ஸோ 3த்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை இந்த கல்கண்டுலாம் போடுறதுக்கு நான் கொஞ்சம் மறந்துட்டேன். பட் பரவாயில்ல, நம்ம வந்து தவறு வந்து தெரிஞ்சு செய்கிறது இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால் தப்பு கிடையாது. ஏன் மறந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஹரிபரியாக தான். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு டயலமோவில் பண்ணதால் வேலை வந்து மேனேஜ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா 10:45 சம்திங் 10:15 நினைக்கிறேன். 10:15 to 11:45 தான் நல்ல நேரம். இல்லைனா நம்மளுக்கு 12-1:30 ராகுகாலம் வந்துடும். 1:30 மணிக்கு மேலே தான் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி காலேருந்து சாப்பிடாம வேறு இருக்கும். ஸோ நம்மளால் அவ்வளோ தூரம் பசி தாங்க முடியுமான்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே 11:45 முன்னாடியே வந்து 11:40 11:35 வந்து நம்ம அழகாக எல்லா வேலையும் சூப்பராக திருப்தியாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து அடுத்தது சந்தன அபிஷேகம் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அமக்கலாக பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம விநாயகர் நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்லேயும் விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு தோழன், ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம வீட்டை போட்ட படையல். அழகாக பாருங்கள், எருக்கும் பூ மாலை எங்கள் மாமியார் தான் கோத்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நான் கோத்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை ஹரிபரியாக இருந்ததால் அவங்க நான் செய்யட்டான்னாங்க. ஐயோ தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழகாக அவங்களுடைய கைங்கரியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க எருக்கும் பூ மாலை கோத்து கொடுத்தாங்க. முல்லை இந்த நித்தியமல்லிலாம் நம்ம நேற்றே கட்டி வச்சிட்டோம். அது அழகாக அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் பந்தல் போட்டதால் இந்த வருஷம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஆர்ச் மாதிரி போடலாம். அந்த ஆர்ச் மாதிரி வச்சுட்டு அந்த ஆர்ச்சை சுற்றி அழகாக பூ வந்து நம்ம எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்தது. ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் வீட்டில் வந்து அரளி பூச்செடியெலாம் வெட்டிட்டாங்க. நான் அரளி பூச்செடியில் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அது இல்லை, மிஸ் ஆகிறது. அந்த மிஸ் ஆனதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி பாருங்கள். குட்டி விநாயகர் எவ்வளோ அம்சமாக ஒரு கொழுக்கட்டை, குட்டி கொழுக்கட்டை நான் அவருக்காகவே குட்டி குட்டியாக செஞ்சேன். அழகாக வச்சாச்சு. மன நிறைவாக இருந்தது. எல்லாமே செஞ்சாச்சு. ஆக்சுவலி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமைஞ்சிருச்சு. அதாவது இது செய்யலாமா அது வேணாமா அப்படின்ற ஒரு 2 மனசோட இருந்த இது அது வந்து எல்லாமே வந்து திவ்யமாக வந்து அமைஞ்சிருச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிருந்தா ஒரு 1:30 மணிக்கு ஆயிருக்கும். என்ன கொஞ்சம் பசி எடுத்திருக்கும், அதுதானே தவிர அதே மாதிரி அவரையும் காக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமுக்குள்ளே முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லிமிட் தான் இந்த டைம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லிமிட் தான். லாஸ்ட் இயர் நிறைய பிளான் பண்ணோம். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக இந்த வாட்டி டிஷ்ஷஸ் நிறைய வந்து பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தோம் டிஷ்ஷஸ்ஸு. பட் இந்த டைம் டிஷ்ஷஸ் நிறைய பண்ணியாச்சு. டிஷ்ஷஸ் நிறையன்னு சொல்ல முடியாது, பட் லாஸ்ட் இயரை விட நிறைய, அவ்வளோதான். ஸோ அழகாக பாருங்கள், குட்டி மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப அமக்கலமாக சூப்பராக உட்காந்துட்ருக்காரு. இவர் தான் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி இந்த ஒரு குட்டி விநாயகர் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸஸாக ஆச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் நார்மல் டைமிங் தான் மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் இலை போட்டு எல்லாம் படைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ ஓகே, விநாயகர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவரை பற்றி ஒரு கதை, ஒரு குட்டி ஸ்டோரியாவது தெரியணும் இல்லைங்களா? விநாயகர் எப்படி பிறந்தார், பார்வதி தேவி, இதெல்லாம் வந்து டிஷ்ஷஸ்ங்க நான் ஆல்ரெடி இலையில் வச்சது தான். நம்ம வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பார்வதி தேவி அவங்க வந்து குளிக்க போகும்போது அவங்க காவலுக்காக மஞ்சள், அவங்க அரைச்சி வச்சுருக்க மஞ்சளையே பிடிச்சி வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து நீ வந்து எனக்கு காவலாரு, யாரையும் உள்ளே வராமல் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வராரு, அவரையே தடுத்து நிற்க வச்சுடுறாரு விநாயகர். அதுக்கு வந்து நான் அவங்களோட புருஷன் எப்படி என்னை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலையை வந்து வெட்டிடுறாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து கோவப்படுறாங்க, ஏன் நான் உயிர் கொடுத்து வச்சுருந்தேன், எனக்கு காவலாக வச்சுருந்தேன், எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரம்மதேவர் வந்து அருள் புரிகிறாரு. வடக்கு திசையில் எந்த தலை இருக்கோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
போயிட்டு ரொம்ப தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. வடக்கு திசையில் கடைசியில் யானை முகம் தான் இருந்தது. யானை முகத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உடனே உயிர் கொடுக்குறாங்க. உடனே பார்வதி தேவி என்ன இப்படி மனுஷ முகமாக இல்லாமல் யானை முகமாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை கஜமுகாசுரனை வந்து அழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் வந்து கஜமுகாசுரனை அழித்து இன்று முதல், அதாவது முழு முதற் கடவுள் ஆகும், முதல்ல உங்களை கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள் கூறுகிறாரு. இப்படி தான் விநாயகர் பெருமான் வந்து, அதாவது இந்த காவலுக்கு நிற்கிறவங்க வந்து பலசாலியாகவும் இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும் தான் பார்வதி தேவி வந்து அவங்கள வந்து உருவாக்குனாங்க. அதே மாதிரி தான் விநாயகரை கும்பிட்றவங்க எல்லாருமே புத்திசாலியாகவும் இருப்பாங்க, பலசாலியாகவும் இருக்குவாங்க. இதுதாங்க ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும். குட்டி பசங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி நம்ம வந்து ரீச் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம அடிக்கடி நம்ம ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம அக்கா வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 எண்ணிக்கையில் கொண்டு வந்துட்டேன். நம்ம அபிஷேக பொருள் 9 மாதிரி இதுவும் 9. சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல், சாதம், சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல். ஸோ இதுதான் நம்ம வீட்டில். ஸோ அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, வடை, சுண்டல், அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், பொரியல், பழம்லாம் வச்சு அழகாக வந்து அமக்கலமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு கிளிப்பிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விநாயகர் தாங்க ஒரு லக்கி சாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த விநாயகர் வாங்கினதுலேருந்தே அக்கா வந்து ஒரு வெற்றிவேர் மாலை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப அமக்கலமாக, ரொம்ப வந்து சூப்பராக பிரகாசமாக உட்காந்துட்ருப்பார் வாசல்லையே. அதாவது நம்ம எப்படி கோயிலில் வந்து போகும்போது விநாயகரை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அமக்கலமாக அழகாக எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருப்பார் இந்த விநாயகர். ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அக்கா வீட்லேயும். ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இந்த குட்டி மஞ்சள் விநாயகர் தான் 2025 ஸ்பெஷல் விநாயகர். ரொம்ப அழகாக அமக்கலமாக சடன்னாக, அதாவது ஸ்பான்டனேஷியஸ், அதாவது உடனே வந்து ரொம்பலாம் திங்க் பண்ணாமல் டக்குன்னு உருவான ஒரு விநாயகர். சூப்பராக வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றுமே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எல்லாருமே வாழணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.